ஹலோ, இந்த வீடியோவில் ஏஐபிஎம்டி அதாவது முன்னாடி நீட் இருக்குல்ல 2012 கேட்ட ஒரு கொஸ்டின், அதை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறது அந்த வீடியோடைய ஐடியா. 3 masses are placed on the x-axis, 300 gram at origin, 500 gram at x equal to 40 centimeter and 400 gram at x equal to 70 centimeter. The distance of the center of mass from the origin is என்னங்கிறத நம்ம கேள்வி. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு படம் வரைகிறதுக்கு நம்ம யோசிக்கணும். இது வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனில் உள்ள கொஸ்டினா, படம் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, இது ஈஸி தான். சரியா? இப்போ இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஏன் ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம் நான் சொல்கிறேன்னா, 3 masses are placed on எந்த இடத்துல, ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வெறும் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் வச்சுருந்தா இது ஒரு ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். எப்பொழுதுமே எக்ஸ் ஆக்சிஸ் வரையும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஆரிஜின் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வச்சுருக்காங்க. என்னது, 300 grams அப்படின்னு ஒரு மாஸ். 300 grams. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 40 சென்டிமீட்டரில் 500 grams வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், 50, 60, 70 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். 40 சென்டிமீட்டரில் நான் என்ன வச்சுருக்கேன், எனக்கு நம்மளோட சிஸ்டத்தில் என்ன இருக்குது, 500 grams ஆஃப் மாஸ். 10, 20, 30, 40. சரியா? அப்புறம் 70 சென்டிமீட்டரில் என்ன இருக்குது, 400 gram மாஸ். இது என்ன 70 சென்டிமீட்டர், 400 gram மாஸ். நம்முடைய கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, the distance of the center of mass from the origin. ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ தூரத்தில். இது ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம்ங்கிறதுனால நம்ம ரொம்ப பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டாம். ஸோ அதை எப்படி எழுதிக்கிறோம், த சென்டர் ஆஃப் மாஸ், ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம்னா வெறும் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது மட்டும் இருக்கிறதுனால ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம். த பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின். யாரை பொறுத்து, இந்த லைன் வந்து யாரை பொறுத்துங்கிறது, வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து தான் கேட்டிருக்காங்க. ஆரிஜினை பொறுத்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் த ஆரிஜின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to 3 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். எம்ஐ மல்டிப்ளைடு வித் எக்ஸ்ஐ வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆரிஜின் அப்படின்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to 3 எம்ஐ அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்படின்னா அர்த்தம் என்ன, சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to 3 எம்ஐனா சம்மிங் அப், கூட்டல் தான். சரியா? ஓகே. இப்போ நான் அதை இங்கே நம்மளுடைய சிஸ்டத்தில் நமக்கு எத்தனை மாஸ் இருக்குது, 3 மாஸ் இருக்குது. சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to 3 எம்ஐ. இதை எப்படி எழுதலான்னா, ஃபஸ்ட்டு முதல்ல ஐ ஈக்குவல் டு 1 போடுறோம், அதுக்கு அடுத்து அடிஷன் பண்ணுறோம், அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட்னா கூட்டுறேன், M2. அப்புறம் மறுபடியும் 1க்கு அடுத்து யார் இருக்கா, 2 இருக்காங்க, அந்த 2 எழுதிக்கிறேன். மறுபடியும் சம்மிங் அப் M3. அதாவது 3 மாதம் நம்ம கூட்டுற வேலையை இதில் நம்ம காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஈக்குவல் டு கிடையாது, இங்கே தான். இப்போ நமக்கு எத்தனை மாஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு நான் M1 எடுத்துக்கிறேன், ரெண்டாவது M2, மூணாவது M3. ஸோ M1 300,
M2 500, M3 400. சரியா? 300 plus 500 plus 400 grams. 300 gram plus 500 gram plus 400 gram. இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 3 plus 5 8, 8 plus 4 12. 1200 grams. ஸோ டினாமினேட்டர் நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ இங்கே பாஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி பாருங்களேன், மேலே இருக்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கீழே இருக்கிறது இந்த 1 2 3 போட்டு உங்களுக்கு எழுதி காமிச்சோம்ல, அது மாதிரி பாஸ் பண்ணி பாருங்கள். மேலே இருக்கிறது எப்படி எழுதலாம், அந்த 1 2 3ல போட்டு சம்மேஷனில். முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கணும், இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ப்ராக்கெட்டை கவனமாக வச்சு இப்போ யாரை மட்டும் மாற்ற போகிறீங்க, இந்த ஐயை மட்டும் மாற்ற போகிறீங்க, ஓவை மாற்ற வேண்டாம். பாஸ் பண்ணிக்கிறீங்களா? பண்ணி எழுதி பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, குட். ட்ரை பண்ணவங்களுக்கு ஓகே. ஸோ அதை ரெண்டாவது எப்படி எழுதி பார்க்கலாம்? சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு, உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா கூட இப்படி கூட எழுதிக்கோங்க, 1 2 3. சரி, ஏன் சார் 3 வரைக்கும் எழுதுனீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா நமக்கு 3 இருக்கிறதுனால தான் நம்ம 3ன்னு எழுதுகிறோம். இன்கேஸ் 4 பார்ட்டிக்கல் இருந்தால் மேலே 4 போடுவோம். சரியா? n நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இருந்தால் n அப்படி கூட போடுவோம். சரி, இப்போ இப்படி கூட எழுதிக்கலாம், mi ri with respect to, sorry, xi with respect to o, xi with respect to o எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ விரிச்சு எழுதலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 போட்டுக்கிறேன், 1 with respect to o. இது மொத்தமாக அப்படி ப்ராக்கெட் அப்படி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து நான் யாருக்கு போகணும்? முதல்ல அடுத்து தென் 1க்கு அடுத்து இங்கே சம்முக்கு அடுத்து தான் ரெண்டாவது ஆள், ப்ளஸ் m2 x2 with respect to o. அதுக்கு அடுத்து 2 முடிச்ச பிறகு ப்ளஸ் m3 x3 with respect to o. அது 3 வந்தோடனே அதோட நிப்பாட்டிக்கலாம். சரியா? ஸோ முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதாவது முதல் மாஸ் எவ்வளவு? நமக்கு 300. ஸோ 300 grams. அடுத்த பேஜில் எழுதிக்கிட்டோமா? $300 gram into multiplication with x1 with respect to o. முதலாவது மாஸ் o ஆர்ஜினை பொறுத்து எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதலாவது மாஸ் ஆர்ஜினில் தான் இருக்கு. அதனால x1 with respect to o என்ன? 0. மற்றெல்லாம் நமக்கு எதில் இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர். இப்போ ரெண்டாவது மாஸ் வந்து எங்கே இருக்குது? ஆர்ஜினை பொறுத்து ரெண்டாவது மாஸ் வந்து எதை நம்ம ப்ளஸ் எக்ஸாக்ஸாக எடுத்திருக்கோமோ அதே திசையில் தான் நம்ம ஓலேருந்து பார்க்குறோம். ஆர்ஜின்லேருந்து நமக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 40 சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ x1 வித் ரெஸ்பெக்ட் டு o என்ன எழுதுவோம்? ப்ளஸ் 40 சென்டிமீட்டர் அப்படி நம்ம எழுதணும். ஏன்னா இந்த அம்புக்குறி ரெண்டும் சேமாக இருக்குல்ல, எதை நம்ம ப்ளஸ் எக்ஸாக எடுத்திருக்கோமோ அதே திசையை தான் ஆர்ஜின்லேருந்து. இப்போ ஆர்ஜின்லேருந்து இந்த ரெண்டாவதுக்கு போகணுன்னா இதான் இப்படி தான் போகணும். ஸோ x2 வித் ரெஸ்பெக்ட் டு o என்ன? ப்ளஸ் 40 சென்டிமீட்டர். x3 வித் ரெஸ்பெக்ட் டு o என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன வரும்? 70 சென்டிமீட்டர் ப்ளஸ் 70. இப்போ இதெல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா?
M1 எழுதிட்டோம். M1 300 into 0 centimeter plus M2 என்ன 500 gram plus 40 centimeter plus M3 என்ன 400 gram into plus 70 centimeter. ஓகே, ஸோ இனிமேல் ஃபுல்லாக கேல்குலேஷன்ஸ் தான். கொஞ்சம் வேகமாக பண்ணலாமா? இங்கே 0 multiplied with anything is 0. 5 4s are 20. 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, நம்ம 20ன்னு எழுதிக்கலாம். ஸோ 20 கிராம் சென்டிமீட்டர். அப்புறம் மீதி எத்தனை 0 இருக்குது? ஸோ நம்ம 20 1 2 3 1 2 3. ஸோ 20,000 கிராம்ஸ். கிராம்ஸ் மல்டிப்ளைடு வித் சென்டிமீட்டர் என்ன இருக்கும்? கிராம் இன்ட்டு சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 4 7s are 28. இங்கே 2 zeros and இங்கே ஒரு zeros. அப்புறம் 3 0 1 2 3 யூனிட்ஸ் கிராம் சென்டிமீட்டர். ஸோ நம்ம அப்படின்னா if you add up totally 48,000 grams centimeter. சரியா? ப்ளஸ் அது ரொம்ப கொஞ்சம் முக்கியம். இப்போ இதை எடுத்து நம்ம ப்ளக்இன் பண்ணிடலாமா நம்முடைய ஃபார்முலாவில்? இந்த நியூமரேட்டரில் இட் வில் பி தேர் 48,000 கிராம் சென்டிமீட்டர். இது ஸ்மால் சி தான் சென்டிமீட்டர்னு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? 2 zeros gets cancelled. அப்புறம் if you multiplied with 4, 12 4s are 8 4. ஸோ இந்த 12 டேபிளில் இதை நம்ம we can cancel out. ஸோ 40 அப்படி தானே? ஸோ கிராம்ஸ் அடிபட்டுரும். ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது? 40. எந்த யூனிட்ஸில் இருக்க போகுது ஆன்சர்? 40 சென்டிமீட்டர். இப்படி ஏதாவது ஆன்சர் இருக்கா நமக்கு? செக் பண்ணலாமா? எஸ், நமக்கு 40 சென்டிமீட்டர் நமக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போடனா கூட ப்ளீஸ் let me know in the comments. Thank you, bye and see you in the next video. நன்றி.